வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்கள் ஃபோன் டேப் செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃபோன்லாம் யார் டேப் பண்ண போகிறா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்களா? இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு தெரியாமையே நம்ம ஃபோனை வந்து நிறைய பேர் வந்து டேப் பண்ணி அது வழியாக வந்து நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மணியை வந்து திருடலாம். இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் டேப் பண்ணியிருந்தாலும் இந்த சயின்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம ஃபோன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ டேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சைன் வந்து பேட்ரி. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ ஃபோனில் வந்து ஆன்டிவைரஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை யாராவது வந்து டேப் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைனா நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவாகவே இருக்குது அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பேட்ரி தான். யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் சார்ஜ் நிற்கும், ஃபோன் வந்து சூடாகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா அப்ளிகேஷனும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். அப்பவும் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது, யாரோ வந்து நம்ம ஃபோனை டேப் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உறுதி. அடுத்த சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் சிக்னல். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக இருக்கும், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டேட்டா யூசேஜ் அதில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ காலையிலேருந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க, மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் 100 MB யூஸ் ஆயிருக்கு, 200 MB யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வரும். எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் சரி, யார் வந்து நம்ம ஃபோனை டேப் பண்ணாலும் சரி, அவங்க வந்து எடுக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக வந்து செலவாயே தீரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சைனும் செகண்ட் சைனும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை, பட் சார்ஜ் வந்து சீக்கிரம் இறங்கிருச்சு, அதே நேரத்தில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் டேட்டா யூசேஜ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு 100 MB ஆயிருக்கு, இல்லைனா ஒரு 200 MB ஆயிருக்குன்னா 100% உங்கள் ஃபோன் வந்து டேப் செய்யப்படுது, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணிடலாம். அதே மாதிரி உங்கள் டேட்டா யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு லிமிட் போட்டு வச்சுக்கலாம். அந்த லிமிட் தாண்டி போனால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் டேட்டா வந்து செலவாகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காஷியஸாக இருக்கணும். அடுத்த சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஆட்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து கேம் விளாண்டுருப்பீங்க, அந்த கேமுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவும் வராதுன்ட்டு, பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அண்ட் நீங்கள் வந்து ஹோம் பேஜில் இருப்பீங்க, ஃபோனோட ஹோம் பேஜில் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது மாதிரி எப்போல்லாம் வந்து ஃபோன் வந்து சாதாரணமாகவே அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏதோ ஒரு மால்வேர் வந்து உள்ளே இருக்குது. அடுத்த சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோனை வந்து டேப் பண்ணியிருந்தாலும், எந்த ஃபோனில் வந்து வைரஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணிட்டு இருப்பீங்க, கால் கட் ஆகவே ஆகாது, அதே இடத்துல டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகவே ஆகாது. இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து இருக்கும். நம்ம என்ன நினச்சிருவோம், ஃபோன் வந்து கீழே போட்டோம் அதில் இருந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிருவோம். பட் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மால்வேர் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சான மெசேஜஸ் வரும். இப்போ ஸ்ட்ரேஞ்சான மெசேஜஸ் வருது. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸில் வரும், இல்லைனா பைனரியில் வரும், நம்மளுக்கு புரியாத சிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் வந்து டேப் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ்லாம் வேறு யாருக்கும் வந்து போயிட்டுருக்கு, அவங்க வந்து அதை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து டேப் செய்கிற அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் மெசேஜை வந்து யார் வந்து டேப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பும். அப்போது வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன எரர்னால உங்களுக்கே வந்து அந்த மெசேஜ் வந்து திரும்பி வரும். திரும்பி வர மெசேஜ் பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் ஆகிருக்கும். அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிம்பிள்ஸாக தான் தெரியும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஸ்டேஜான மெசேஜஸ்லாம் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் போட்டு, எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு, டாட் போட்டு லாங்கான மெசேஜஸ்லாம் வந்திருக்கும். அது மாதிரி மெசேஜஸ் அடிக்கடி வருதுன்னா உங்கள் ஃபோனை வந்து கண்டிப்பாக டேப் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து உறுதி. இது இல்லாமல் கடைசியாக நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, *121# அப்படிங்கிற ஆண்ட்ராய்ட் ஃபார்வர்டிங் கோட்ஸ் இருக்குது. இது மாதிரி கோட்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் ஆனில் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஃபார்வர்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அது வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்காம அதில் வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து மால்வேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபோனில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சுருக்கோம். நம்ம பேங்கிங் டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்குது, நம்ம கெரியர் டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்குது, மொத்த பிஸ்னஸ்மே வந்து ஃபோனில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபோனில் ஏற்படுற ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபோர்ஜரிஸ் இதுவும் வந்து ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளும் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா காஷியஸாக
டெவலப்பர்ஸாக இருந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு உண்மை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து யாராவது டேப் பண்ண ட்ரை பண்ணாலும் அதில் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். 99% நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஸோ ஆன்டிவைரஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.